ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தோமாவோட வாழ்க்கையில பாருங்க, இயேசு கூடயே 3.5 வருஷம் ஊழியம் செய்தான். இயேசு மரித்து உயிரோட வந்துட்டாருன்னு சொன்னோடனே மற்ற எல்லா சீசர்களும் நம்பினாங்க. தோமா மட்டும் நம்பல. அவன் சொன்னான், நான் இயேசுவை பார்க்கணும். அவருடைய கையில் ஆணி அடித்தாங்க, அந்த ஆணி அடித்த இடத்துல என் விரலை விட்டு பார்க்கணும். விழாவில் குத்துனாங்க ஈட்டியை வச்சு, விழாவில் என் கையை வச்சு பார்க்கணும். நான் தொட்டால் ஒழிய பார்த்தால் ஒழிய நம்பவே மாட்டேன் என்று சொன்னான். இயேசு அவனுக்காகவே மறுபடியும் வந்தார். என்னை தொட்டுப்பார் என்று சொன்னார். அப்போ பார்த்ததுக்கப்புறம் அவன் சொன்னான், என் தேவனே, என் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொன்னான். அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டதுனால விசுவாசிச்ச, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் எப்படி இருக்காங்க தெரியுமா? இந்த தோமாவை போல இருக்காங்க. எப்படி? என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தா, அதிசயம் நடந்தா, தேவன் நன்மை செஞ்சா, உயர்வு கொடுத்தா, நான் கர்த்தரை நம்புவேன். வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா, நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா, நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சோர்ந்து போயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைய கர்த்தரை நம்பணும், எந்த சூழ்நிலையும் நம்பணும், எல்லாவற்றிலையும் நம்பணும். அப்படின்னா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உண்மையிலே பிரியமா இருப்பாரு. அவர் சொல்றாரு, காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 3 வருஷம் கூடயே இருந்தவன், பல அற்புதங்களை பார்த்தவன். ஆனால் பார்க்கணும், இயேசுவை நம்பலை. அவளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க, டெய்லி பைபிள் வாசிக்கிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லை. நிறைய நேரம் அவிசுவாசம் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, அற்புதத்தை நான் பார்க்கணும், நான் பார்த்தப்பறம் தான் நம்புவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன பேர் தெரியுமா? விசுவாசி. விசுவாசம்னா என்ன தெரியுமா? காணாமல் இருந்தோம் கர்த்தர் செய்வார்னு சொல்லி நம்புறவங்க விசுவாசிகள். இந்த காலங்களில் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை நடத்துவேன் நம்பு, உன் குடும்பத்தை நடத்துவேன் நம்பு, உன் பிசினஸை நடத்துவேன் நம்பு, உன் ஊழியத்தை நடத்துவேன் நம்பு, உன் வாழ்வுக்குரிய அத்தனை நான் நடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நன்மை செய்வேன்னு சொல்லி நீ விசுவாசிச்சேனா, அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தரை குறித்து, ஜெபத்தை குறித்து, வாழ்வை குறித்து சந்தேகப்படாதீங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட இருங்க, தொடர்ந்து நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து, உங்களை நம்புற ஆண்டவரே, நீங்க நிச்சயம் எனக்கு செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்புங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாள் சந்தேகப்படாதே, விசுவாசமாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.